ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி. இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா இன்எபிலிட்டி டு கெட் ப்ரெக்னென்ட், அப்படின்னா பெண்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாத நிலை. என்னென்ன காரணங்கள்னாலலாம் பெண்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல, அதுக்கு இந்த ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன காரணங்கள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபெர்டிலிட்டியோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி, செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்றது மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகியுமே ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் இருக்குது. செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி ஆல்ரெடி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், பட் அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுறப்போ அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் இருக்குது. சரி, ஓகே, என்னென்ன காரணங்களாலலாம் ப்ரெக்னென்ட் ஆக முடியல, அது ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஜ், பொதுவாகவே பெண்கள் 30 வயசு தாண்டுறப்போ நார்மலாகவே எக்ஸோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். தென் irregular periods, தென் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டாக இருக்குது, தென் அண்டர் வெயிட், உடல் எடை ரொம்ப கம்மியாக இருக்குது, தென் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம், தென் ஹார்மோனல் இம்பேலன்சஸ், தென் PMOS, யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ், fallopian tube blockage, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் அதிகமாக ஆல்கஹால், ட்ரக்ஸ், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக அது வர்றதுக்கான காரணம் என்ன, அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஹோமியோபதியில் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன். அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ட்ரீட்டபிள் தான். இது எல்லாமே நம்ம ஹோமியோபதி மெடிசின்ஸ்லேயே ஈஸியாக சரி பண்ணலாம். பெண்கள் ஈஸியாக ப்ரெக்னெண்ட்டும் ஆகலாம். டைரெக்டாக IVF தான் ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே நம்ம பிளட் டெஸ்ட், USG அப்டமன், ஹிஸ்ட்ரோஸ்கோபி, லேப்ரோஸ்கோபி, டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட், இந்த மாதிரி டெஸ்ட் மூலமாகவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.